இன்றைக்கி வந்துட்டு நான் எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான பொருள் எடுக்க தான் வந்து போயிட்டுருக்கேன். ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறையா புறா வந்து வளர்த்திக்கிட்டு இருந்தேன். அது நார்மல் புறா வந்து ஒரு 150 புறா கிட்ட வச்சுருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு டிசீஸ் மாதிரி வந்து நிறையா புறாலாம் இறந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நார்மல் புறாக்கு அப்புறம் ஃபேன்சி புறா வளர்த்தணும்னு ஆசை வந்துச்சுன்னு ஃபுல்லாக ஃபேன்சி புறாவாக வாங்கி வளர்த்திட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் எங்கள் வீடு கட்டிகிட்டு இருந்தனால, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு நான் வீட்டில் வச்சுருந்த ஃபேன்சி புறாலாம் வந்து மாமா வீட்டில் கொண்டு போய் வச்சுருந்தேன். அப்புறம் அவங்களே வளர்த்திட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களே வளர்த்த விட்டோம். அப்புறம் மாமா வந்துட்டு இப்போ பார்த்துக்க முடியல, யாரோ வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க புறாலாம். அதே மாதிரி பூனையும் பிடிச்சிருது. இப்போ பேலன்ஸ் வெறும் 9 புறா மட்டும்தான் இருக்குது அப்படின்னாங்க. யாராச்சும் கொடுத்துர்லாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் இருந்துட்டு யாருக்கு கொடுக்காதீங்க மாமா, நானே கொண்டு போய் நம்ம ஃபார்மில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புறாவையும் வந்து நான் காரில் ஏற்றி நம்ம ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டேன். நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் மறுபடியும் நமக்கு திரும்பி கிடைக்கும்போது அதோட சந்தோஷமே தனி தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்ம புறாவெல்லாம் கொண்டு வந்து நம்மளோட கேஜுக்குள்ளே விட்டு எல்லாத்துக்குமே தண்ணி தீவனம் வந்து வச்சுட்டேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் புறா ரிலேட்டடாகவும் வீடியோ வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.